கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு என் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் அனுபவ சாட்சிகள் மூலம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க பரிசுத்தாவின் உதவி செய்வாராக. எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாக நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, கென்னத்தேகன் என்ற தெய்வ மனிதர் அவர் மரித்து போய்விட்டார். அவர் உயிரோடு இருக்கிற நாட்களில் அவர் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவரோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையை, கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பின அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமே நீ விசுவாசித்தால் உன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு இன்றைக்கு நீ செல்லுகிற இடங்கள் எல்லாம் நீ ஜெபிக்கும் பொழுது அநேக அற்புத அடையாளங்கள் செய்கிறதை நீ காண்பா என்று சொல்லி, அப்படிதான் அவர் ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படி அவர் ஜெபித்து இந்த வசனத்தை ஒரு நாளைக்கு 60 முறை அவர் விசுவாசித்து அறிக்கையிட்டு சொல்லியிருக்கிறார். பலத்த சத்துவத்தின் வல்லமையை தேவன் இன்றைக்கும் காண்பிப்பேன், செய்வேன், அதை காண்பேன் என்று சொல்லி அவர் இந்த வசனத்தை திருப்பி அறிக்கையிட்டு கொண்டு அவருடைய ஊழியத்துக்கு செல்வாராம். அப்படி ஊழியத்திற்கு செல்லுகிற ஒவ்வொரு நாட்களிலும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக செய்தது போல, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்து செய்தது போல இவரையும் தேவன் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இவருடைய கண்களால் காணும்படி தேவன் செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த வசனத்தை நீங்களும் விசுவாசித்து அறிக்கை இடுவீர்கள் என்று சொன்னார். கென்னத்தேகன் அந்த தெய்வ மனிதன் கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தின விதங்கள் பயங்கரமாக இருக்கும். அவருடைய பைபிள் காலேஜ், ரேமா பைபிள் காலேஜ் என்று அந்த பைபிள் காலேஜில் நான் படித்து நான் வேதாகம கல்லூரியை படித்து முடித்தேன். ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி தேவ மனிதர்கள் மூலம் கர்த்தர் இந்த வசனத்தை ஜீவனுள்ளதாக, அதாவது வேத வசனங்கள் எல்லாம் ஆவியும் ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அல்லவா. வேத வசனங்கள் தான் தேவனாகிய கர்த்தர் நம்ம மூலம் உயிர்ப்பித்து காட்டுகிற வல்லமையுள்ள வசனங்கள். அவருடைய ரத்தமும் அவருடைய உயிர்த்ததல் வல்லமையும் அவருடைய வார்த்தைகளும் ஜீவன் உள்ளதா இருக்கிறபடியினால் இந்த வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கிறது. தேவன் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை நம்முடைய கண்கள் காணும்படி இன்றைக்கும் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதே அவர் செய்தார் என்றால் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று இந்த வசனத்தை சொல்லி அறிக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் சரீரத்தில் எந்த பகுதியில எந்த இடத்துல பலவீனம், வியாதிகள், நோய்கள் இருக்குதோ, இயேசுவே உடைய தழும்புகளான குணமாவேன், சுகமாவேன், இந்த பலவீனத்திலிருந்து நான் விடுதலை ஆவேன், நான் யாருக்கு ஜெபித்தால் அவர்களும் அற்புத அடையாளங்களை காணும்படியாக, அது என் கண்களும் காணும்படியாக பரிசுத்தாவினோட ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தை ஜெபிப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயமான கண்கள் திறந்த ஆவிக்குரிய அனுபவங்களை காண்போம். அருமையானவர்களே, அடியாருடைய வாழ்க்கையிலும் அநேகருக்கு ஜெபிக்கும் போது தேவனாகி கர்த்தர் அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை அவர் காண்பிக்கிறதை என் கண்களால் கண்டிருக்கிறேன். அநேகருக்கு கர்த்தர் அற்புத அதிசயங்களை செய்திருக்கு. இன்னைக்கு நீங்களும் விசுவாசித்தீர்கள் என்றால் தேவன் கிறிஸ்துவை உயிரோடு இருப்ப அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை உங்கள் வாழ்விலும் காண செய்வார். நீங்கள் ஜெபிக்கும் போது மற்றொரு வாழ்க்கையிலும் அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை தேவன் காண்பிப்பார், நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்திருக்கும்படி உங்களுக்காக பரிசுத்தாவின் உதவியோடு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.